ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கிளாஸ் வீடியோ. பேசிக் லெவல் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அட்வான்ஸ் லெவலில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம். நம்ம கண்டினியூஸாக பார்க்குற மாதிரி வந்தோம்னா இது கிளாஸ் நம்பர் 44. பட் அட்வான்ஸ் லெவலில் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் நம்ம போட போகிறது. இதுக்கு தேவையானது த்ரெட்டு, எம்போஸ் த்ரெட் கடையில் கேட்டால் கிடைக்கும். இதை விட கொஞ்சம் நான் வச்சுருக்கிறத விட கொஞ்சம் கனமாக வாங்கிட்டிங்கன்னா நல்லா எம்போஸ்டாக இருக்கும் நீங்கள் போடுற ஸ்டிச் இதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ஒரு லைன் போட்டு அது மேலே கம் போட்டு இதை பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா சிங்கிள் கலரில் டபுள் த்ரெட் எடுத்து நாட் போட்டு நான் கீழே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் த்ரெட் நீடில் நான் எடுத்திருக்கேன். இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த த்ரெட்டுக்கு பக்கத்துலேயே ஃபஸ்ட்டு இதை போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணதும் இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விடுங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு த்ரெட்டை இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. சிங்கிளாக வந்துருச்சு, டபுளாக வரணும், பார்த்து எடுங்க. இது ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இந்த கார்னர்லேருந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரணும். ஒரு லாங் ஸ்டிச் போட்டு அதை லாக் பண்ணுறதுக்காக ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட்டு அது பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் பண்ணி அதை லாக் பண்ண ஒரு ஸ்மால் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு மேலே கொண்டு போய் ஃபுல்லாக உள்ளே இருக்க த்ரெட் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகணும். அந்த மாதிரி க்ராஸாக தான் கொண்டு போகணும். நம்ம நார்மலாக லோட் ஸ்டிச் போட்டுக்கிறோம் இல்லையா, அதுக்கு நடுவில் நம்ம இந்த மாதிரி த்ரெட்டு வச்சு அதை கவர் பண்ணி போட போகிறோம். அவ்வளோதான் இந்த ஸ்டிச்சு. நீங்கள் த்ரெட்டு கட் பண்ணும்போது கார்னரை கம் போட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிசுறு வராது. நான் அதை பேஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டேன். பட் ஸ்டிச் பண்ணும்போது நல்லா நீடில் இந்த மாதிரி சேர்த்து வச்சு அந்த த்ரெட்டு தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லாங் ஸ்டிச், அப்புறம் அதை லாக் பண்ணுறதுக்காக ஒரு ஷார்ட் ஸ்டிச், அதுக்கப்புறம் மேலே கொண்டு போய் ஒரு லாங் ஸ்டிச், அதை லாக் பண்ண அதுக்கு மேலே போடுறேன் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச். அதே மாதிரி பக்கத்தில் போட்டுட்டு நம்ம உள்ளே இருக்க இந்த ஒயிட் த்ரெட் ஃபுல்லாக கவர் பண்ணணும். கவர் பண்ணி முடித்த அப்புறமா பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் மேடாக தெரியும். அதுதான் எம்போஸ்டு ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். நல்லா கவனமாக பாருங்கள். ஒரு ஸ்டிச் லாங்காக போடுறேன், ஒரு ஸ்டிச் ஷார்ட்டாக போடுறேன். இது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நம்ம பேசிக் லெவலில் லோட் ஸ்டிச் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான். என்னடான்னா இடையில அந்த ஒயிட் கலர் த்ரெட்டு, எம்போஸ்டு த்ரெட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி அதுக்கு மேலே இந்த ஸ்டிச்சஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ப்ளவுஸில் பார்டர்ஸில் நீங்கள் இதெல்லாம் கொடுக்கும்போது நல்லா அழகாக இருக்கும். இது ஃபுல்லாக நம்ம பேசிக்கில் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் இதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது கொஞ்சம் பேசிக் லெவல் கற்றுட்டவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாகவே தான் இருக்கும். இடையில அந்த த்ரெட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது ஒட்டுனாப்லேயே இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாற்றி மாற்றி லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், இதே மாதிரி தான் போட்டுட்டு வரணும். இது ஃபுல்லாக உள்ளே இருக்க ஒயிட் த்ரெட்டு தெரியாத அளவுக்கு நம்ம மூடி தான் அதை ஃபில் பண்ண போகிறோம். இது பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா சுற்றிலும் கண்டிப்பாக செயின் ஸ்டிச் கொடுத்து அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். நம்ம எந்த ஸ்டிச் கொடுத்தாலும் நம்ம சுற்றிலும் அதை ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா சுற்றிலும் நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம பண்ணுற ஒர்க்கு கண்டிப்பாக நீட்டாக அது தெரியும். ஃபினிஷ் பண்ணும்போது இந்த மாதிரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுக்கப்புறமா ஒரு ஷேப்
நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு வந்து டிசைன் போடணுன்னு அவசியம் இல்லை. நான் பேசிக் லெவலில் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் ஷேப்ஸு வித் டிசைனோட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். பட் அட்வான்ஸ் லெவல் பொறுத்த வரைக்கும் சர்தோசி லெவலுக்கு அப்புறமா நம்ம வந்து டிசைன் போடலாம். அது வரைக்கும் இதுக்கெல்லாம் வெறும் ஷேப்ஸ் மட்டும் போட்டால் போதும். ஏன்னா நீங்கள் ஓரளவுக்கு வந்து பேசிக்கில் போட்டதே தான் நம்ம வந்து இதில் கொஞ்சம் நிறைய இதுவாக பண்ணுவோம். அதாவது இந்த எம்போஸ் த்ரெட் வச்சு பண்ணியிருப்போம், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இதை வந்து நான் இப்போது கோடு போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஆங்கிளில் ஒரே ஆங்கிளில் எந்த சைட் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரியே முடிச்சுட்டு வாங்க. ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.